ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ்னு எல்லாம் கலந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு கரெக்டான டிஷ் வந்து இந்த பன்னீர் வெஜ் ரைஸ் தான். அதோட ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அரை வெங்காயம், 1/2 கேரட், 3 to 4 பீன்ஸ், அரை சைஸ் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ரெசிபியோட ஹீரோ பன்னீர் கொஞ்சம். 1/2 கப் ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது பேபி ஃபுட்டுங்கிறதுனால மசாலாஸ் இவ்வளோ போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது 1 part குக்கிங் தான். குக்கரில் தான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகும் ஜீரகமும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதையும் 1/2 சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து நான் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, பீஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழந்தைங்க நிறைய சாப்பிடாது இல்லையா? காயெலாம் வதங்கினதையும் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போதும், பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட குவான்டிட்டியை ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், அது மட்டும் போட்டால் போதும். மசாலாவோட பச்சை வாசனை போனதையும் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அந்த 1/2 கப் ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1.25 to 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா காயெல்லாம் இருக்குல்ல, நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றிக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால. அவ்வளோதான். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டோன்னா நல்ல எல்லா வெஜிடபிள்ஸ், ரைஸ்லாம் நல்லா குக்காக இருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான பன்னீர் வெஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே டேரெக்டாக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் இதை கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டு ஊட்டி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆசையாக சமைங்க, அசத்தெல்லாம் சாப்பிடுங்க. டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.